கமர்ஷியல் டிட்டர்ஜென்ட்க்கும் எல்லா வித்தியாசம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ எது பண்ணலாம் சார்? எது பெட்டர்? சர்ஃப் எக்ஸல் ட்ரை பண்ணலாமா? சர்ஃப் எக்ஸலில் வந்து நியர்லி 60 கிராம்ஸ் கொடுக்குறாங்க சார், 60 ml கொடுக்குறாங்க. இது வந்து அந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த அளவு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, கிட்ட பாருங்க. என்னாச்சு? நான் பாதி தான் போட்டேன். மேலே என்ன இருக்கு? கீழே ஜெல்லா இருக்கு. சரிங்களா? இது 50 ml ஒரு இது எங்களோட ப்ராடக்ட். சரிங்களா? எல்லாத்தையும் கொட்டிட்டேன். என்னாச்சு? இது என்னாச்சு? வாட்டர்ல டிசால்வ் ஆகிறதுக்கு ஆகல. ஏன்னா வந்து இது வந்து டொமஸ்டிக் அப்படியே தான் இருக்கு. இது கமர்ஷியல் டிட்டர்ஜென்ட் என்னாச்சு? இன்ஸ்டன்ட்டா வந்து இது ஒர்க் ஆகுது. வாட்டர்ல ஈஸியா பைண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இது ஆகல. இது கீழே பாருங்க, அப்படியே ஜெல் மாதிரி இருக்கு. சரிங்களா? இது எப்படி வச்சிடலாம்? அதை கட் பண்ணுங்க சார். ஸோ டொமஸ்டிக் டிட்டர்ஜென்ட் என்னன்னா, இதுல 3-4 டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கலர் வைப்ரன்ஸ் கம்மியாகும். சரிங்களா? ரெசிடியூஸ் அப்படியே துணியில தான் இருக்கும். ரெண்டாவது, இது வந்து நிறைய ஜெல்லியா இருக்கிறதுனால வந்து ரின்சிங்க்கு நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. வாஷ் பண்ணிட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சது. சிம்பிள், ஒரு ரின்ஸ்லேயே வந்து எல்லா டிட்டர்ஜென்ட்டும் வெளியே போயிடும். ஆனா இதுல இருந்து டிட்டர்ஜென்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ல எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும், நிறைய வாட்டர் யூஸ் ஆகுது. ஸோ இதனால தான் டொமஸ்டிக்கும் கமர்ஷியல் டிட்டர்ஜென்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு.